சிவகாமி தவம் இருப்பாள் சிட்டவையில் ஈசனோடு சேர்ந்து நடமாடிடுவாள் சிவகங்கை கரையினிலே சிவகாமி தவம் இருப்பாள் சிட்டவையில் ஈசனோடு சேர்ந்து நடமாடிடுவாள் சிவகங்கை கரையினிலே அன்பு வைப்பார் நெஞ்சகமே அம்மையவள் வாழுமிடம் 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 சிவகங்கை கரையிலே சிவகாமி தவம் இருப்பாள் சிற்றவையில் ஈசனோடு சேர்ந்து நடமாடிடுவார் சிவகங்கை கரையிலே சிவகாமி தவம் இருப்பாள் சிற்றவையில் ஈசனோடு சேர்ந்து நடமாடிடுவாள் சிவகங்கை கரையினிலே அந்த பிரம்மன் ஐந்து சிரத்திலே ஒரு சிரத்தியா இருக்கு விளையாடி சென்று சுட்டப்படைகள் எல்லாம் இந்த பாவி வாரி வாரி இந்த பாலு பரமன் பசியாக கடவுளை அடிப்பார்கள்
சுவாமி இப்பொழுது நான் என்னதான் செய்ய வேண்டும் சுவாமி? இந்த நிலை எனக்கு யாரால் ஏற்பட்டது? என்னால் ஏற்பட்டது சுவாமி. இதற்கு முன்னாலே ஒரு வழி பிறக்க வேண்டும். என்னது? என்னால் ஏற்பட்ட இந்த நிலைமைக்கு என்னால் வழி உண்டா? யாது வழி உண்டு சுவாமி? சொல்லுங்கள் சுவாமி, உங்களுக்காக அனைத்துமே செய்கிறேன். ஒரு பெற்றெடுத்த பிள்ளைக்கு ஆபத்து என்றால் யார் பார்க்க வேண்டும்? பெற்றெடுத்த பிள்ளையை ஆபத்து என்றால் தாய் தந்தையர் பார்க்க வேண்டும். அதே ஒரு தாய் தந்தைக்கு ஆபத்து என்றால் பிள்ளைகள் தான் பார்க்க வேண்டும். அது போல பாமர மக்களான நமக்கு எடுத்து சென்று நம் தாய்மாருக்கு சென்று இந்த பாழும் பரமனுக்காக நீ மடியாண்டி பிச்சை உமா பார்வதியாகப்பட்டவள் மடியேந்து பிச்சை எடுக்க வேண்டுமா? இந்த பிரம்ம கபாலமாகப்பட்டது அகல வேண்டும் என்றால் பாமர மக்களிடம் சென்று பிச்சை எடுக்க வேண்டும் என்றால் உங்களுக்காக நான் சென்று பிச்சை எடுக்கின்றேன் சுவாமி. பிச்சை சுவாமி போகலாம். அம்மா பிச்சாண்டி ஐயா பிச்சாண்டி தாயே கிராமத்திலே இந்த அழகான மேடை அமைத்து சிவனுக்கும் பார்வதிக்கும் திருக்கல்யாண நிகழ்ச்சி சிறப்பான முறையில் செய்து அனைவருமே கண்டுகளிக்க வேண்டும் என்று எங்களது செஞ்சிக்கோட்டை இளஞ்சிட்டு நாடக மன்ற குழுவினருக்கு நல்லதொரு முறையில் அழைப்பு கொடுத்தது மட்டுமல்லாமல் இந்த அழகான மேடையிலே சிவகங்கை திருமணம் அல்லது நிசாசனி சம்மாரம் என்று சொல்லக்கூடிய நாடகம், இந்த நாடகத்திலே ஒரு காட்சியாக சிவபெருமானாகப்பட்டவர் பிரம்ம கபாலமாகப்பட்டது கரத்தில் பற்றி கொண்டு தீராத பசி ஏற்பட்டு சுடுகாடு என்னும் இடியாடி சென்று சுட்டப்படங்களை எல்லாம் வாரி வாரி உண்டும் அவருடைய பசி அகலாமல், அவருடைய கரத்தை வெட்டி கொண்ட பிரம்ம கபாலம் கரத்தை விட்டு அகலாமல் அவருக்கு ஏற்பட்ட அகோர பசி திருமணம் என்று நம்மை படைத்த இறைவனாகிய ஈசனே இந்த பாருலகிற்கே படி இழக்கக்கூடிய கடவுள் யாருன்னா இந்த பரமன். அவர் இல்லைன்னா யாருமே உயிரோட வாழ முடியாது இல்லையா? அப்பேற்பட்ட படியளக்கும் பரம்பொருள் அந்த ஈசன் இந்த பாமர மக்களிடத்திலே மடியேந்து பிச்சை எடுத்து கொண்டு வரக்கூடிய அந்த பிண்டத்தை உண்டாகிலும் தன்னுடைய கரத்தை பற்றிய பிரம்ம கபாலம் கரத்தை விட்டு அகலுகின்றதா என்று பார்க்க வேண்டும் என்று தன்னுடைய உமா பார்வதாவை மடியேந்து பிச்சை எடுக்க வேண்டும் என்று உரைத்திருக்கின்றார்கள். அது சமயத்திலே நாம் எப்பேற்பட்ட பாவங்கள் செய்திருந்தாலும் அந்த பாவங்கள் அனைத்துமே இந்த ஈசனின் திரு பாதத்திலே தொலை வேண்டும் என்று இந்த மேடையோடு தொலை வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொண்டு இந்த பிரம்ம கபாலம் கரத்தை விட்டு அகல வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொண்டு உங்கள் கைகளிலே கிடைத்த காணிக்கை இந்த சிவபெருமானுக்கு இட்டு சிவபெருமான அருளை பெறுமாறு அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அம்மா பிச்சாண்டி ஐயா பிச்சாண்டி தாயே பிச்சாண்டி தன்னை பிச்சாண்டி என்னை கண்டு பிச்சையிடுங்கள் பிச்சையிடுங்கள் பெரியோர் கரத்தினாலே அள்ளித்தாருங்கள். பிச்சாண்டி என்னை கண்டு பிச்சையிடுங்கள் பிச்சையிடுங்கள் பெரியோர் கரத்தினாலே அள்ளித்தாருங்கள். எத்தனையோ பக்தர்களை ஆண்ட கரங்கள் அம்மா பிச்சாண்டி தாயே பிச்சாண்டி என்னை
அப்பா பிச்சாண்டி தாயே பிச்சாண்டி என்னை கண்டு பிச்சையிடுங்கள் பிச்சையிடுங்கள் பெரியோர் கரத்தினாலே அள்ளித்தாருங்கள். நீயும் நானும் சந்தோஷமாக இருக்கின்ற வேளையிலே தூர்வாசகர் முனிவர் என்னும் ஓடி வந்து ஈசா என்று அழைத்தார். என்னுடைய காதிற்கு கேட்கவில்லை. ஜெகதீசா என்று அழைத்தார். என்னுடைய செவிக்கு எட்டவில்லை. மூன்றாவது முறை அதே ஈசா. எப்பொழுது நான் 3 முறை அழைத்தும் நீ ஒரு பெண் பித்தரின் போல் இருக்கின்றாயோ, இன்று இல்லை என்றாலும் என்றாவது ஓர் நாள் நீ பித்துவரினாக போக வேண்டும் என்று அன்று கொடுத்தாரே சாபம், அந்த தூர்வாசர் கொடுத்த சாபம் கொடுத்த சாபம் நிறைவானதே நிறைவானதே துன்பம் வரும் வேளை இங்கே உருவானதே. அம்மா பிச்சாண்டி அப்பா பிச்சாண்டி தாயே பிச்சாண்டி என்னை கண்டு பிச்சையிடுங்கள் பிச்சையிடுங்கள் பெரியோர் கரத்தினாலே அள்ளித்தாருங்கள். படியழைக்கும் பரமணிக்கு இந்த நிலையா இந்த நிலையா துன்பம் வரும் வேளையிலே துன்பக்கலையா. அனைத்து பாமர மக்களிடம் சென்று நான் மடியேந்து பிச்சை எடுத்து வந்து விட்டேன். பிச்சை எடுத்து வந்தேன். பார்வதா, எனக்காக பாமர மக்களிடத்திலே மடியேந்தி பிச்சை எடுத்து விட்டாய். பார்வதா, இதை நான் உண்டாயினும் இந்த பிரம்ம கபாலம் என் கரத்தை விட்டு அகல